ஆக தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு செய்தவர்களும், அதை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம், என்னால் இதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 3 to 5 years இருக்கணும்னு நினைக்கிறேன். 3 to 5 வருஷமாவது வித்தியாசம் இருக்கணும். 5 to 8 years. அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படி தான் கல்யாணம் பண்ணீங்களோ? ஆமாம் சார். அதானே பார்த்தேன். 10 வருடங்கள் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அதானே. நான் இப்போ ஒன்று கேட்போம், உங்கள் பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்தில் ஒரு பையனை கட்டுவீங்களா? இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம எந்த நியாயத்தை தான் பேசணுமே ஒழிய நம்ம எத்தனை வயசு டிஃப்ரென்ஸில் கட்டணம்லாம் பேசக்கூடாது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருந்துச்சு சார். புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? மூத்தவங்க. கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வயசு? 23, அவங்களுக்கு 36. வீட்டில் வந்துட்டு 13 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏற்றுக்கலை. எங்கள் அம்மா இவனுக்கு பிள்ளையே இல்லை, வெளியில் தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கூட அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படி போனீங்க? எனக்கு எந்த விதமான பொருளாதார சூழ்நிலைகளும் விஷயங்களும் என் வயதில் பார்க்க முடிந்தது. அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டேன். இன்று என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது. அவங்க என்றைக்கு நான் என் வீட்டிற்கு கொண்டு வந்தனோ. சரி, ஓகே, ஐ காட் இட். ஓகே, பட் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? 2 வயசு. 2 வயசு மொத்தம். 28. 28. அவங்களுக்கு 30. ஓகே, அவங்க மனைவி தானா? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2 வயசு சின்ன பையனா? என்னோட என் மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட முன்னாடி 6 வயசு மூத்தவங்க. என்ன ஏஜ்? எனக்கு 38. அப்படியா? ஆமாம் சார். இதை கேட்குற உங்களுக்கு நீங்கள் ஏன் இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கிறீங்க? அதுவும் இந்த 13 வயசுன்றது என்னால் சுத்தமாகவே கற்பனையே பண்ணிக்க முடியல. என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை நான் வந்து காதலிக்கிற ரீதியாவோ இல்லை ஒரு மனைவி ஸ்தானத்துலையோ பார்க்கக்கூடாதுன்றதை நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்தோ யார்கிட்ட இருந்தோ எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து நம்ம முடிவு எடுத்து செஞ்சுருவோம். வாழும்பொழுது அந்த வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார். டிஃபரெண்ட்ல நீங்க சொல்றீங்க. காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்ல. ஆரம்பத்துல காதல் இருக்கும் நீங்க சொன்னீங்க. இப்ப இல்ல, நீங்க இருந்தனால தான் நீங்க மதுரையில நாங்க இங்க வந்திருக்கோம். பாருங்க, காதல்ன்றது வயசு ஒரு வயசு அதிகமா என்ன சொன்னீங்க? காதல் வந்து நான் ஒத்துக்கவே முடியாது. என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். என்னோட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி. அவன் சின்ன பையன். அவனை எப்படி நான் கட்ட முடியும்? இவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா என்னோட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் என்னோட ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்போ எனக்கு வேலை கிடையாது, மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே திருமணம் பண்ண மாதிரி இருந்தது அவர் பேசினது. பொருளாதார ரீதியாக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இல்லை, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. இந்த உண்மைதான், யதார்த்தமான உண்மை அதுதான், சத்தியமும் கூட அதுதான். அதனால தான் அன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைகளும் நல்லா இருக்கு. அப்போ அவங்க பண்ணல எப்படி இருக்கும்? ஒரு வயதில் மூத்த பெண் கமாண்டிங்கா அத்தாரிட்டேட்டிவா இருக்கும் சார். நான் வச்சதான் சட்டம்னு பேசுவாங்க. 1 வருஷம் டிஃபரன்ஸே தெரியும் சார். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சார் கிட்ட மைக் கூட போக மாட்டேங்குது சார். சார் ஒரு வாட்டியாவது பேசணும் நாங்களாம் ஆசைப்படுறோம். இது ஒரு சந்தோஷம் தான். ஒய்ஃப் தானே, அவங்க சொல்றத கேட்டுனா என்ன, அவ்வளவுதானே. வாட்ஸ் ராங்? இந்த அதிகாரம் அங்கே அதிகமாக இருக்குங்கிறீங்க, மனைவி சொல்லதான் அவங்க கேட்க வேண்டியிருக்குங்கிறீங்க. அவர் ஒரே அடியா இருக்காரு. இருக்கட்டுமே, என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டா என்ன தப்புங்கிறார். எனக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வந்து அது தடையா இருக்கும். ஒரு ஆணோட மனநிலையில இருந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்றேன். ஒரு வீட்டுல 2 சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிடும். சத்தம் போடாம இருந்தா போதும்லங்க. ஈக்குவலா இருக்கணுமா, இல்ல ஒரு ஆள் பெரிய ஆள், ஒரு ஆள் சொல் பேச்சு கேட்கற ஆளா இருக்கணுமா? ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல போறதுதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வீடு வந்து ஈக்குவலா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல புரியல. இந்த தருணத்துல அடக்கி ஆளணும், நான் அடக்கி வச்சிருக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெண்ணு வந்து ஒரு சின்ன பெண்ணா இருந்தா சௌகரியம்னா, அதுக்கு இவங்க எல்லாமே புரிஞ்சோ புரியாமலோ கை தட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கை தட்டுறீங்க? பின்னால கொடுங்க, அதுக்கு பதில் வாங்கிடலாம். ஏன்னா பெண்கள் இதுக்கு எப்படி கை தட்டுறீங்கன்னு கேட்கறாரு. அது அடக்கி ஆளுறது, நான் அடிமையா இருக்கிறேங்கிறது எதுவுமே இல்ல. நான் ஹஸ்பண்ட ராஜா வாக்குறேன்னா நான் ராஜாவின் மனைவியா ராணியா வாழறேன். இந்த கற்பிதங்கள் மூலமா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய மனசு ஆறுதல் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும். இது எல்லாருமே பேச தயங்கின ஒரு இது வந்து நான் இப்ப சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துரும். முதுமை தோற்றம் கண்டிப்பா வரும் பாக்குறக்க. இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் அப்படி நினைச்சதில்லை தான் சொல்லியிருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட முடிவு, இந்த முடிவுலேருந்து நான் மாற்று கருத்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப முதுமை அடைஞ்சதுல விரக்தியா இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என் பொண்டாட்டி ஆமாங்க ரொம்ப வயசாச்சதுக்கு என்னங்க பண்றதுங்கிற மாதிரி இருக்கு உங்க பதில். ஆமா சார், அதான் என்னங்க ஆமாவா? கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். பல பேர் சொல்ல தயங்கின ஒரு விஷயம், பெண்ணுக்கு வந்து சீக்கிரமா வந்து தாம்பத்தியத்திலிருந்து வெளியில வந்துருவாங்க. அவங்களால வந்து 40-50 இது கிராஜுவல் அவ்வளோ சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. பையன் வந்து இன்னும் ஆக்டிவாவே இருப்பான். ஸோ ஒரு ஒய்ஃப் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அது எதிர்பார்க்காத அப்ப வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தியோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கிரியேட் ஆகலாம். இப்போ இவங்க வச்சிருக்க கூடியது இஸ் இட் ரியலி மெடிக்கலி ட்ரூ?
ஏன்னா மென்க்கு வந்து அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜோட அந்த ஹையஸ்ட் லெவல் வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். பட் இதே லேடிஸ்னா 14 சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு பார்வைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் பெண்கள் தாய்மை அடைந்த உடனேயே அதுல வந்து ஈடுபாடு குறையுதுன்னு சொல்றது வந்து அவங்களுடைய இயலாமை கிடையாது. 40 வயசுக்கு மேல முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறது ரொம்ப மௌடிகமான கருத்தா நான் நினைக்கிறேன். பட் அது உண்மை கிடையாது. அவங்க ஜெனியூனா சொல்லணும் எப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை ஒத்துக்குவேன். அதுக்கு உள்ள நான் ஆணாதிக்கம் பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன்ற கதையை ஒத்துக்க முடியாது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? எங்கள் ஒய்ஃபுக்கு 65. இல்லை, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நினைச்சு அவங்களை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டே வீட்டிற்கு கொண்டு வந்தோம். கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பல பேர் சொல்ல தயங்கின ஒரு விஷயம், பெண்ணுக்கு வந்து சீக்கிரமா வந்து தாம்பத்தியத்திலிருந்து வெளியில வந்துருவாங்க. அவங்க பையன் வந்து இன்னும் ஆக்டிவாவே இருப்பான். ஸோ அப்போ வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தியோ, ஒரு வைஃப் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அது எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது